கனி நான் எனக்கு இந்த மாதிரி நினச்சி பார்க்கல, அவங்க சாவங்கன்னு நினச்சி பார்க்கல. நான் ரொம்ப கஷ்டமாகுது. இந்த மாதிரி நினச்சே நான் இந்த மாதிரி 2 நாள் வரலன்னு கூட அவர் எனக்கு கேட்பார், இங்கே பாய் வரல அப்படி கேட்பார். அதேமாதிரி வருவேன், இங்கே காணோம் அப்படின்வேன். இல்லை சார் உடம்பு சரியில்லை, இப்போ எப்படி இது பரவாயில்லையா? அந்த மாதிரி ஒரு தங்கமான மனிதன் இருந்தது தான் எனக்கு ரொம்ப மன கஷ்டம். அதுதான் சார், வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும், அதுதான் நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவர். ஒரு கஷ்டம்னு வந்துட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களால செய்வாங்க. படிக்க வைக்கிறதுலேருந்து வேறு ஏதாச்சும் ஹெல்ப்னு கேட்டால் செய்வாங்க, பண உதவி செய்வாங்க. அதெல்லாம் எவ்வளோ செஞ்சுருக்குறாங்க. மனம் கஷ்டம்தான் சார். தினிக்கும் பார்க்குறேன், தினிக்கும் பார்ப்பேன். இன்னும் அவ்வளோதான், எப்படி பார்க்க முடியும்? தினிக்கும் பார்ப்பேன், காலையில் ஆனாலும் சாயங்காலம் ஆனாலும் தினிக்கும். அவர் ஷூட்டிங் போகும்போதோ காலையில் வாக்கிங் போகும்போதோ நாங்கள் கை எடுக்கிறோமோ இல்லையா, அவர் கண்ணாடி அறிக்கிட்டு இப்படி கையை காட்டுவார் எங்களுக்கு 2 பேருக்கும். எனக்கு காட்டுவார், மெயினாக எனக்கு காட்டுவார். நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து நரிக்குறவங்க. டிவியில் போட்டு பார்க்கும்போது பாக்கியராஜ் இறந்துட்டாருன்னு சொன்னனால அவர் தான் பார்க்க முடியலையே, அதனால் நம்ம நேரடியாக வீடாவது பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு நல்லா போகிறாங்க. அவர் கடவுள்கிட்ட போனாலும் போயிட்டாரேன்னு தெரியல, ஆனால் இன்னும் எங்கள் கூட என் இதயத்தில் எங்கள் கூடயே தான் இருக்கார். நான் அன்றைக்கி இறக்கும்போது நான் தான் வெளியில் இருந்தேன். அப்போ சார் வந்து உள்ளே போகிறாரு, உடனே உள்ள வாட்ச்மேன்லாம் ஓடி வெளியில் வராங்க. சாருக்கு என்னமோ இருக்குது, பக்கத்தில் டாக்டர் இருந்தால் கூட சொல்கிறாங்க. நான் நேரத்தில் பார்த்தா இங்கே அது டாக்டர் வீடு தான். அவர் டாக்டர் வெளில போயிட்டார். அப்புறம் அங்கே ஒரு டாக்டர் இருக்கார், அவரும் இல்லை. எது என்னென்னா அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துக்கிட்டு இது பண்ணாங்க. அப்போ கூட நினச்சா நாங்கள் ஏதோ பிபி ஷூட் ஆகிருக்கு போல், இல்லை ஏதாவது சுகர் ஏறி இருக்கும் போல் தான் நினச்சோமே தவிர்த்துட்டு இந்த அளவுக்கு போகுன்றது நினச்சி கூட பார்க்கல. அது லேட்டாக நான் நினச்சேன், இது என்னன்ட்டுன்னா ஏதாவது பிபி ஷூட் ஆகிது, ஏதாவது ட்ரிப்பு ஏற்றிட்டு இருப்பாங்க போலன்னு. ஆனால் வண்டியில் போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து சார் வந்து தவறிட்டாருன்ட்டு நியூஸ் வந்தது. அது அந்த சுச்சுவேஷன், அது உண்மைன்றது நம்ப கூட முடியல. அந்த அளவுக்கு வந்து என்னால் சும்மா ஏதோ சொல்கிறாங்க போல் அதுன்னு தான் நினச்சேனே தவிர்த்துட்டு இப்போ கூட என்னால் வந்து அவர் இல்லைன்றதை வந்து நினச்சி கூட பார்க்க முடியல என்னால். இல்லை, காலையில் நாங்கள் வந்து 7 மணியோட எங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஒரு எங்கள் ஆஃபீஸு ஒர்க்கு முடித்தோடனே நாங்கள் ஒரு 7:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டோடனே அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு காலையில் தான் எங்களுக்கு தெரியுமே. நாங்கள் நைட்டு போகும்போது கூட சார் இருந்தார், அவங்க பேரங்கூடலாம் விளையாடிக்கின்னு அவங்க பொண்ணெல்லாம் இருந்தாங்க, மேடம்லாம் இருந்தாங்க, எல்லாம் நல்லா பேசின்னு தான் இருந்தாங்களே. மறுநாள் ஷூட்டிங் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருந்தாங்களே. எங்களுக்கே தெரியாது அவர் காலையில் இறந்துட்டாருன்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எங்களுக்கு நம்ம நைட்டு நல்லா தானே பார்த்துட்டு வந்தோம், இது மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு, சும்மா ஃபேக் தான் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோமே. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி சொன்னோடனே எங்களால் வீட்லேயே நாங்கள் அழுதுட்டோம். எங்களுக்கே தாங்க முடியல. நல்லா இருந்த மனுஷன் நைட்டு பார்த்துட்டு வந்துட்டு இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னோடனே யாருக்கு தான் தாங்க சொல்லுங்கள். டெய்லி நாங்கள் பார்க்குறோம் மச்சான் அவங்கள. எங்களுக்கு இன்னமும் எங்களுக்கு அப்படியே எப்படி பண்ணுறதுனே தெரில. நான் இருந்தேன் சார். அவர் ஃபுல்லாக அவர் எப்படிங்க நான் விட்டு இருக்க முடியும்? அங்கே அவர் இறந்தோம். அவர் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துக்கிறாரு. நான் வெளியில் போயிட்டேன் ஓனர் கூட. வெளியில் போயிட்டோன்னே எனக்கு ஃபோன் வருது, ராஜேஷ்ன்றவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவரையும் நான் தான் சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். நான் இல்லைன்னா அவர் கூப்பிடுவார். அப்போ ராஜேஷுக்கு வந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு, இந்த மாதிரி பாய் உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன சொல்ல தெரியல, சாரு காரில் போகும்போது வாக்கிங் போயிட்டு வந்தார், அப்பாலா கிட்ட போகும்போது இறந்துட்டார். ஐயோ என்ன தெளிவாக சொல்கிறேன், நான் வரேன்ட்டு என் ஓனரை பிடிச்சி படப்படப்பட இழுத்துன்னு வந்து விட்டுட்டு, எப்போ நான் அப்படியே லீவு இல்லை ஃபுல்டே கூட லீவு, நீங்கள் சம்பளம் முடிச்சு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறேன். ஃபுல்லாக அங்கே தான் இருந்தேன், ஃபுல்லாக அங்கே நைட்டு வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எனக்கு ஃபுல்லாக வேலை நிறைய செஞ்சேன், டயர்டு. சரி போயிட்டு கொஞ்சம் காலையில் சீக்கிரம் பண்ணி அதே மாதிரி வந்துட்டேன். காலையில் சீக்கிரம் வந்து நல்லபடியாக தான் பண்ணி அப்படியே இருந்தேன். சார் நான் இங்கே வேலைக்கு சேர்ந்து 7 வருஷமாக ஆகுது. சார் இது பண்ணிட்டு அப்போத்துலேருந்தே பழக்கம். வெளியில் போக வர என்னும்போதே இது பண்ணுவார். அவங்க வீட்டில் டிரைவர் ஏதாவது லீவ் போட்டாருன்னா நான் தான் போய் ஓட்டுவேன். அவங்க பக்கத்தில் இது போயிட்டு எங்கன்னா இது பண்ணுறதுன்னா பக்கத்து கடைக்கு போகிறதுக்கு கொள்றதுக்கு சாருக்கு போவேன். அப்படியே பழக்கம். போக வரும்போதெல்லாம் இது பண்ணிவிட்டு மெனக்கிட்டு நின்று வண்டியிலேருந்து கதவு இறக்கி கண்ணாடியை இறக்கி கையை காமிச்சிட்டு போவார். இப்போ இல்லைன்றது வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த நேரத்துலாம் பார்த்தது இன்றைக்கி இல்லைன்றது வந்து அது உண்மையான்றதுன்னு கூட புரிய மாட்டேங்குது. கடவுள் ஏன் இப்படி பண்ணாருன்றது கூட தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது.
அவர் இப்பவும் எங்கள் கூட தான் இருக்கிற போல் எங்களுக்கெல்லாம் ஃபீலிங் இருக்குது. தவிர்த்துட்டு இல்லைன்ற இது நினச்சி கூட என்னால் பார்க்க முடியல. நாங்கள் ஒரு 10 வருஷமாக வேலை பார்க்குறோங்க. அவரை பற்றி என்ன சொல்கிறது சொல்லுங்கள். அவர் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மையாக தான். எங்களுக்கெல்லாம் அவர் இறந்துட்டாரு, இதுவரையும் எங்களுக்கு இறந்துட்டாருன்ற ஒரு எண்ணமே எங்களுக்கு இல்லை. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுவார். ஒரு வேலை செய்கிறவங்க நினைக்க மாட்டார். எல்லார்கிட்டையும் நல்லா சோசியலாக தான் பேசுவார். திடீர்னு சொன்னோன்னே எங்களுக்கே ஒன்றுமே புரியல. அவர் இறந்துட்டாரா, இது வரைக்கும் எங்களுக்கு அவர் இறந்துட்டாருன்ற ஒரு எண்ணமே இல்லை எங்களுக்கு. அப்படி தான் நாங்கள் இருக்கிறோமே. ஏன்னா எல்லோரும் அப்படி தான் இருந்தோமே. அவங்க வேறு, நாங்கள் வேறெல்லாம் இருக்க மாட்டார். எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவார். அவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வீட்டு முன்னாடி கடை போட இடம் கொடுத்ததும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அவரோட அவங்க குடும்பத்தில் ஒரு அங்கமாக தான் எங்களை எப்போவுமே அவங்க பார்த்துப்பாங்க. இப்போவும் சரி அப்பவும் சரி. பாக்யராஜ் சார் ஐயா வந்து எனக்கு வந்து ரொம்ப பழகம் சார். நான் எதிர்க்க வண்டி ஓட்டுறேன். என் பேர் நசீர். நான் வந்து ஒரு 17 வருஷமாக ஓட்டுறாங்க. பாக்யராஜ் சார் ஐயாவை நான் தினிக்கும் பார்ப்பேன். அவர் விஷ் பண்ணுவார், நானும் விஷ் பண்ணுவேன். எங்கள் அம்மாவுடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கும் கூட அவர் தான் எனக்கு டாக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவை குணப்படுத்தினார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவரால் நான் சாப்பிட்டுக்கிறேன். எங்கள் அம்மாவோடைய உயிரையே காப்பாற்றிக்கிறாரு. அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து ஃபுல்லாகவே அங்கேயே இருந்தேன். அங்கேயே இருந்து ஒரு நாள் லீவ் போட்டு அங்கேயே இருந்தேன். எங்கள் ஓனரும் ஒன்றும் சொல்ல. ஏன்னா அவருக்கு தெரியும் 2 நாள் வரலான்னு கூட அவர் என்னை கேட்பார். இங்கே பாய் வரல அப்படி கேட்பார். அதேமாரி வருவேன், எங்கே காணோம் அப்படின்வேன். இல்லை சார் உடம்பு சரியில்லை, இப்போ எப்படி இது பரவாயில்லையா? அந்த மாதிரி ஒரு தங்கமான மனிதன் இருந்தது தான் எனக்கு ரொம்ப மன கஷ்டம். அதுதான் சார், வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடிக்கணும், அதுதான் நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவர். ஓகே சார். அது பழகி இருக்கிறேன் சார், அதான் கண்ணு கலங்குது, வேறு ஒன்றும் இல்லை. அவர் செஞ்சுக்கிறார் எனக்கு. அவரால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தெய்வம் மாதிரி அவர் எனக்கு. அதுதான் சொல்கிறேன். நான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட கிஃப்ட்டு கொடுத்தாரு, வாட்ச் கொடுத்தாரு. என் பொண்ணு ஃபோன் பண்ணனா கூட என் பொண்ணுக்கிட்ட ஐயா 2 வார்த்தை பேசுங்கன்னா பேசுவார் வீட்டில். நான் ஃபோன் பண்ணுவேன், அந்த 10 மணினா கூட 9 மணினா கூட, ஐயா இந்த மாதிரி என் பொண்ணு உங்கள்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும் ஐயா அப்படின்னா கொடுப்பா. என் பொண்ணுக்கிட்ட பேசுவார், அவ்வளோ அன்பாக பேசுவார். நல்லாக்கிறியா அம்மா, எப்படிம்மா இருக்கிற, நல்லாக்கிறியா, உங்கள் அப்பா இவ்வளோ 17 வருஷமாக இருக்கிறான், நல்ல ஆள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் அப்பா. அதே மாதிரி அவரை எனக்கு ரொம்ப உயிர், ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எவ்வளோ ஆக்டருங்களை பார்த்துக்கிறேன், நிறைய ஆக்டருங்களாம் பார்த்துக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து போந்தே கிடையாது, யார்கிட்டையும் போக மாட்டேன், அதான் பார்ப்பேன், அவ்வளோதான்ண்டு. சாருன்னா தான் எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஏன்னா நான் இங்கே வந்து 17 வருஷமாக இருக்கிறேன். சாரை நான் பார்ப்பேன். சார் திடீர்னு கூப்பிடுவார், வாக்கிங் ஆனால் டிரைவர் இல்லைன்னா கூட எனக்கு கூப்பிடுவார், வா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு. வாங்க சார் போகலாம். நான் எங்கள் ஓனர் கூட சொல்ல மாட்டேன், போய்கிட்டே இருப்பேன். எங்கள் ஓனர் கேட்டால் கூட எங்கள் ஓனரும் ஒன்றும் சொல்ல மாட்டார். சார் போயிட்டு வந்தியா, அவர் என்னன்னு தெரில, உன் மேலே ரொம்ப பிரியம், நீ அவர் மேலே பிரியம், சரி பரவாயில்ல. அன்றைக்கி சாவு கூட என்னை வந்து விட்டார் தனியாக. நீ பரவாயில்லடா, வண்டி ஓட்டலான்னா கூட பரவாயில்ல, நீ அங்கேயே இரு, எல்லாம் எடுத்து பார்த்துன்னு இரு. எல்லாம் அது வரைக்கும் பார்த்துன்னு தான் இருந்தேன். நம்ம வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் மேலே ரொம்ப பாசம். அதனால் நான் அவர் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தேன். நான் எந்த நடிகர் மேலே அவ்வளோவெல்லாம் பாசம் வச்சதில்லை. பார்ப்பேன் கொள்வேன், அவ்வளோதான் பேசுவேன், பார்ப்பேன் கொள்வேன், அவ்வளோதான். சாருனாலுமே ஒரு தனி எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி மரியாதை. அதுதான். நான் போனால் கடைகள்லாம் வருவார். துணியெல்லாம் தீபாவளி பொங்கல் இருந்துச்சுன்னா துணி எடுத்து கொடுப்பாரு. அம்மாவும் வருவாங்க, அவங்க பையனும் அவங்களும் வருவாங்க, கடைக்கு வருவாங்க. எனக்கு எதனா காசு வேணுமானா வருவாங்க. எதனா பார்த்தாங்கன்னா என்னை விட மாட்டாங்க. என்னம்மா எப்படி இருக்கிறா என்னன்னு கேட்பாங்க. இல்லை நல்லா இருக்கிறம்மானுவேன். நான் எனக்கு இந்த மாதிரி நினச்சி பார்க்கல, அவங்க சாவங்கன்னு நினச்சி பார்க்கல. நான் ரொம்ப கஷ்டமாகுது. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி உண்மையாக சொல்கிறேண்ணே, இவரை மாதிரி யாருமே இன்னும் படம் எடுக்க முடியாது. இன்னும் வர்றவங்க அந்த மாதிரி இருப்பாங்கலாம் கிடையாது. உண்மையில தேவன் தான் அவர் படம்லாம் நாங்கள் விரும்பி பார்ப்போம். அதனால தான் இப்போ ஆவடியிலேருந்து வந்திருக்கோம். கை உடஞ்ச கை தான், அவர் பார்க்கணும் வந்திருக்கோம். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி அவர் எடுத்த படங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி யாருமே எடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி குடும்ப கதை, ஒரு குடும்ப பாசம், ஒரு புரட்சி, அந்த மாதிரி கதை எடுக்கணும்னா இவரை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து நரிக்குறவங்க. எங்களுக்கு நேற்று தான் எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் டிவியில் போட்டு பார்க்கும்போது பாக்யராஜ் இறந்துட்டாருன்னு சொன்னனால இப்போ தான் நாங்கள் பார்த்துட்டு சரி அதுதான் சரி நம்ம அவர் தான் பார்க்க முடியலையே, அதனால் நம்ம நேரடியாக வீடாவது பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு நல்லா போகிறேன். படத்தை பார்த்து நம்ம ரசிகர் மாதிரி நான் அவர்
அவர் நல்ல படம் எல்லாம் பார்த்த சரியான படம் எல்லாம் பார்ப்பாரு. அதை பார்த்த மனசுக்கு ரொம்ப கேட்கல. சரி, அதனால் நம்ம பாக்கியராஜ் சாரு நம்ம நேரடியாக கூட பார்க்க முடியல. சரி, ஏதாவது வந்து வீடாவது பார்த்து ஃபோட்டோவாவது பார்த்து வீட்டுக்கு அந்த நின்று ஃபோட்டோ ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்தோம். நாங்கள் திருவண்ணாமலை நரிக்குறவங்க, நாங்கள் கண்ணமத்தில் இருக்கிறோம் நாங்கள். அதனால் அங்கேருந்து இன்றைக்கி வந்தோம். ரெட்டிஸ் கதை நல்ல கதைலாம் எடுப்பார் அவர். அதனால தான் செத்தோன்னா மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு தான் எங்கள் வீட்டு அடிபட்டுச்சு கை. அதோடு வந்தேன், முந்தாயத்து சாவுக்கு வந்தேன், வந்து பார்த்துட்டு போனேன். சரி, இன்றைக்கி பார்க்கலாம் மனசு தாங்கலை, அதனால் இன்றைக்கி வந்தேன். அவர் ஒரே பக்கம் ஒரே ஆடம் நல்ல படம் எடுத்துருக்காரு. அவர் படம்னா ஒவ்வொரு குசுறு. அதனால தான் நாங்கள் வந்தோம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு. கஷ்டம்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, 2 பேருமே பண்ணுவாங்க. மேடமும் பண்ணுவாங்க, சாரும் பண்ணுவாங்க. ஒரு கஷ்டம்னு வந்துட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களால செய்வாங்க. படிக்க வைக்கிறதுலேருந்து வேறு ஏதாச்சும் ஹெல்ப்புன்னு கேட்டால் செய்வாங்க, பண உதவி செய்வாங்க. அதெல்லாம் எவ்வளோ செஞ்சுருக்குறாங்க. அதான் நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தோம். அந்த டைம் எங்களுக்கு வந்து 2 மாதம் வாடகை கொடுத்து வீட்டுக்கு செலவுக்கெல்லாம் கொடுத்தாங்க. கொரோனா டைமும் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது ஆளை விட்டு அனுப்பி எங்களுக்கு வந்து வீட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எப்போவுமே எல்லா உதவியும் பண்ணுவாங்க. நாங்கள் போய் எங்களுக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னு கேட்டாக்கா 2 பேருமே பண்ணுவோம். எங்கள் பசங்கன்னா என் பொண்ணு, எங்கள் நாத்தனார் பையன், அவங்க பொண்ணு, எங்கள் பொண்ணு எல்லாருமே அங்கே தான் வேலை கொடுத்து அவர் எல்லா ஹெல்ப்பும் பண்ணவங்க அவங்க தான் 2 பேருமே. பணம் வாட்டம் வந்து கம்மியாக இருக்கும்போது இப்போ வீட்டு வாடகை கொடுக்க முடியல அப்படின்லாம் என்னும்போது சார்கிட்ட இது பண்ணோன்னா அவர் தடான்னு எடுத்து கொடுத்துருவார். அது யாருக்கும் தெரியும் தெரியாது. காலேஜ் ஃபீஸும் கட்டிக்கிறார். செந்தில்ன்ற டிரைவருக்கு பொண்ணு எட்டு வந்து ஃபேமிலியோட காலேஜ் ஃபீஸும் கட்டிக்கிறாரு. நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. ஆனால் அது யாருக்கும் வெளியில் தெரியாது. வெளியே தெரியாது. அதே மாதிரி நாங்கள் உட்காந்துருப்போம். நல்லது கெட்டது தீபாவளி வந்தால் நாங்கள் போன உட்காந்து கிடப்போம். கூப்பிடுவார் எங்களை. கூப்பிட்டு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாரு. செலவுக்கு வச்சுங்க, தீபாவளி செலவுக்கு வச்சுங்க. பொங்கல் வந்தாலும் அதே மாதிரி கொடுப்பாரு. இந்த வச்சுங்க வந்தாலும் கூப்பிட்டு கொடுத்துருவாரு. அவரை நான் இது பண்ண அவரே மெனக்கிட்டு வெளியில் வந்து அவரே வெளியில் வந்து கூப்பிட்டு இந்த பண்டிகை செலவுக்கு வச்சுங்க நல்லபடியாக இது பண்ணிட்டு வரலுக்கு கூப்பிடுவார். எனக்கு உதவி பண்ணலாம், கடைக்கு வருகிறார் வந்துக்கிறாரு. கடை இந்த மாதிரி செத்தார். என்ன ஒரு நாளாக பார்க்கல. கடை ஒரு கடையெல்லாம் வந்தா காசு தருவாங்க. எதனா துணிமணியெல்லாம் எடுத்து தருவாங்க. அம்மா எடுத்து கொடுப்பாங்க, அவங்க ஒய்ஃபை எடுத்து தருவாங்க. கடி வந்தாங்கன்னா அவங்க நல்லா பார்ப்பாங்க, என்ன எல்லாம் செய்வாங்க. எல்லாம் செய்வேன். இந்தம்மா 150 வச்சுக்கம்மான்னு, அதை வேணாம்மான்னு. அப்பயும் இந்தம்மான்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் கையில் கொடுத்தாரு. வேணாம் வச்சுக்கோம்மா சொன்னேன் நான். அப்பயும் ஐயா என்னை நல்லா தான் பார்ப்பாரு, நல்லா செய்வார். நான் வந்தேன்னா கறிகள்லாம் எல்லாம் என்ன வேணுமா, காய்கறி, ஸ்வீட்டு, 1 கிலோ ஸ்வீட்டு கேட்டாங்கன்னா ஒயிட் போட்டு கொடுப்பேன். இந்தம்மா வச்சுக்கோம்மா கையில் வச்சுக்கோமான்னு சொல்லி கொடுப்பாரு எனக்கு. நல்ல மனுஷன். நினச்சி பார்க்கல இது மாதிரி ஒரு சாவாடுன்னு நினச்சி பார்க்கல. அம்மாவுக்கு வந்து ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் அம்மா முடியல. நான் டாக்டர்கிட்டலாம் எல்லாம் வந்து பார்த்தா யாரும் அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. அப்போ நான் என்ன பண்ணேன், நேராக சாருக்கு ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி அம்மா வந்து ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறாங்க, திடீர்னு டைமிங் எல்லாம் கொடுக்குறாங்க, பழுப்பாங்களா பழக மாட்டாங்களா டைமிங்கெல்லாம் கொடுக்குறாங்க சார் அப்படின்னு. நீ ஃபஸ்ட்டு இங்கே வா, கிளம்பி வா அப்படின்னாரு. அவர் ஒரு டாக்டரு நம்பரு கொடுத்தாரு. அங்கே வர ஃபோன் பண்ணி வர சொன்னார். அதுக்கப்புறம் எல்லாம் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்தாங்க. எல்லாம் பார்த்தோன்னே எங்கள் அம்மா நல்லபடியாக குணமாகினாங்க. நல்லா சூப்பராகிட்டாங்க, நல்லா ஆரோக்கியமாக ஆகிட்டாங்க. எல்லாம் சார் பண்ணது தான். எல்லாம் எங்கள் ஓனர் கூட பண்ணல, சார் பண்ணுது. எங்கள் ஓனர் கேட்டேன், அவர் நான் ப்ரைவேட்டில் தான் தெரியுன்றாரு. அதனால் பார்த்தேன் என் மகிட்ட ப்ரைவேட்டில் வந்து வாங்குற காசு, சம்பளம் காசுக்கு நம்ம ப்ரைவேட்டில் வந்து பார்க்க முடியாது. 25,000 நான் வாங்குகிறேன் மாதம், அது பார்க்க முடியாது. பார்த்து யோசனை பண்ணேன், நம்ம சாரை கேட்போன்ட்டு சாரை கேட்டேன். சாருக்கு வந்து உலகம் ஃபுல்லாக தெரியும். சாரியும் உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும். நம்மளை வந்து வல்லூர்கோட்டை வரைக்கும் தான் தெரியும், மிஞ்சி போனால் நம்ம வீட்டாண்ட வரைக்கும் தான் தெரியும். ஆனால் சாரை உலகம் ஃபுல்லாக தெரியும். அதனால் சார்கிட்ட சொன்னேன். சார் உடனே என்ன பண்ணார், டக்குன்னு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணார். எங்கள் அம்மா நல்லபடியாக ஆனாங்க. நான் 17 வருஷமாக இருக்கும்போது என்னை வந்து ஷூட்டிங் போனாலும் சரி, வெளியே எங்கே போனாலும் என்னை கண்ணாடி இறக்கி கையை காட்டி தான் போவார். நானும் 2 கையெழுத்து கும்பிட்டு தான் அனுப்புவேன். ஒரு இது பண்ணுற தன்னுடைய இது வந்து இது பண்ணிட்டு அப்படி ஒரு பழக்கமே இது பண்ணுவேன். கார்லெல்லாம் வண்டியிலெல்லாம் உட்காந்துருந்தேன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு கை மேலே போட்டுட்டு குடும்ப விஷயத்தில் தான் கேட்பார். எப்படிலாம் நல்லா இருப்பார், எப்படி இருக்காங்க பசங்க, எப்படி இருக்காங்க, எல்லாம் வீட்டில் நல்லா இருக்காங்களா, இது இருக்கான்னு அப்படி ஒரு என்ன குடும்ப மெம்பர் போல தான் பழகுவார். தவிர்த்துட்டு ஒரு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் காட்ட மாட்டேங்க. அந்த இதுவே கிடையாது அவருக்கு. ஒரு அவர் கூட அவர் வீட்டில் இருக்க அவர் சொந்த பந்தம் போல தான் எங்களெல்லாம் ட்ரீட் பண்ணுவார்.
அந்த மனுஷன் நினச்சி கூட எங்களால் இப்படிலாம் இல்லைன்றது நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ போட்டோலாம் பார்த்தா இறுதி அஞ்சலின்றது இதெல்லாம் பார்த்தோன்னா இது பொய்யின்ற நினப்பில் தான் வருது. நான் எங்கேயோ ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருக்கேனோ என்ற இதில் தான் இருக்குது. அவர் இன்னும் அவர் கடவுள்கிட்ட போனாலும் போயிட்டாரேன்னு தெரியல. ஆனால் இன்னும் எங்கள் கூட என் இதயத்தில் எங்கள் கூடயே தான் இருக்கார். அந்த அளவுக்கு எங்கள் மேலாம் பாசம் காட்டியிருக்காரு, கொண்டிருக்காரு. மனம் கஷ்டம்தான் சார். தினிக்கும் பார்க்குறேன், தினிக்கும் பார்ப்பேன். இன்னும் அவ்வளோதான், எப்படி பார்க்க முடியும்? தினிக்கும் பார்ப்பேன். காலையில் ஆனாலும் சாயங்காலம் ஆனாலும் தினிக்கும் அவர் ஷூட்டிங் போகும்போதோ காலையில் வாக்கிங் போகும்போதோ நாங்கள் கையை எடுக்கிறோமோ இல்லையா, அவர் கண்ணாடி இறக்கிட்டு இப்படி கையை காட்டுவார் எங்களுக்கு 2 பேருக்கும். எனக்கு காட்டுவார், மெயினாக எனக்கு காட்டுவார்.